நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகளில் 5வது ராசியாக வருது இந்த சிம்ம ராசி. நீங்கள் பாருங்கள், சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. தலைமை கிரகமான சூரியன் அனைத்து நவகிரகத்திலையுமே முதன்மையானதாக இருக்குது. அதுபோல தான் நீங்களுமே எல்லா விஷயத்திலுமே முதன்மையானவங்களாக இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே பண்பாக நடந்துப்பீங்க. உதவக்கூடியதில் வல்லவர்களாக திகழக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், குலதெய்வத்தின் அருளால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அதனால் வரக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் என்ன, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமையும், என்ன செஞ்சால் நீங்கள் முழுமையான பலனையும் பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் பாருங்கள், திங்கக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை விரைவில் வந்து சேரும். எல்லா வகையிலுமே இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமாளிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே இது முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களா இருந்தால் கட்டாயம் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அலையவே தேவையில்லை, வீட்டிலேருந்தே மொபைல் மூலிமா நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 முக்கிய கிரகத்தின் சேர்க்கையும் நடைபெறுது. அதுவும் இந்த வாரத்தில் புதன், சுக்கிரன், சனி இந்த கிரகத்தில் மாற்றங்களும் ஏற்பட போகுது. இந்த நிலைகளால் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசிக்காரங்க எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கோபம் உங்களுக்கு உரித்தானதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரும்பாலும் கோபத்தை நீங்கள் காட்டுவீங்க. இந்த கோபத்தை பெரும்பாலும் தவிர்த்தாலே நன்மைகளை பெறலாம். எல்லோருக்கும் உதவக்கூடியவங்க, எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க. இந்த கோபத்தால் தான் நிறைய கெட்ட பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. கோபக்காரங்க அப்படின்னு முத்திரையை உங்கள் மேலே குத்திருப்பாங்க. இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்ல ஒரு யோகமான பலனை நீங்கள் பெற முடியும். நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய விளைவுகளையும் சந்திச்சவங்களா இருப்பீங்க. எப்போ தான் நமக்கு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. எல்லோருக்கும் நல்லது செஞ்சாலும் எந்த ஒரு நல்லதும் என்னை வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தாங்க சூழ்நிலையும் இருந்துச்சு. கிரகத்தோட மாற்றங்கள் எதுவுமே உங்களுக்கு சிறப்பாக அமையலை. அதனால தான் அவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தா, இப்போது சிம்மராசி அன்பர்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துக்கம் இது எல்லாமே தூரம் ஓட போகுது. சுப பலனும் அதிர்ஷ்டமும் உருவாகக்கூடிய காலகட்டம் இப்போ தொடங்கிடுச்சு. இப்போ நீங்கள் செய்யுங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி நன்மை பெற போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். அதுவும் இந்த வார தொடக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உங்களை விட்டு தீரப்போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும். எத்தனை பஞ்சாயத்து வச்சுருந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்ந்துருக்காது. இப்போ ரொம்பவுமே சுலபமான முறையில் அந்த பிரச்சனை தீரும். இதுவே உங்களுக்கு மனசுக்கு பெரிய ஆறுதலாக அமையும். அதே போல் ரொம்ப நாளாக நீங்கள் மேற்கொண்ட ஒரு பணி தடைபட்டே போயிருக்கும், முடிக்காமலே வச்சுருப்பீங்க. இப்போ செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த வேலையை செய்யும்போது சில தடை தாமதம் வந்திருக்கும். என்னடா இது, நம்ம செய்யாமல் விட்டாலும் செய்யலான்னு தோணினாலும் இதை செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு ஒரு சில பணிகள் நிலுவிலேயே நிற்கும். அந்த பணிகளையுமே துரிதமாக முடித்து நன்மையை பெறக்கூடிய யோகம் இப்போ உண்டாகுது. இந்த 2 விஷயத்தாலையும் பாருங்கள், சிம்மராசி அன்பர்கள் முழுமையான மன நிம்மதியை பெற போகிறீங்க. இந்த வாரம் தொழில் வல்லுநர்கள் நீங்கள் விரும்பிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதே போல் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற உயர்வையும் நீங்கள் பெற முடியும். நேரம் நல்லா இல்லாதப்ப நிறைய பணிகளையும் வேலைகளையும் செஞ்சுட்டு எதுலேயுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக இருந்துடாதீங்க. இப்போ அமைப்புகள் ரொம்பவுமே ஆரோக்கியம் தரும் வகையில் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க, அதற்கேற்ற பலனை பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க.
வாரத்தின் நடுப்பகுதியில் பாருங்கள், செல்வாக்கு மிக்க ஒரு நபரின் உதவி உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை, தொழில், வியாபாரத்தில் வழிகாட்டுதலாக மாறும். திறமையாக செயல்படுங்க, அவங்களால நன்மையை பெறுவீங்க. நிலம் மற்றும் இந்த கட்டிட தகராறு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இப்போ உங்களை விட்டு தீர்ந்துடும். இந்த பிரச்சனை எதுவுமே உங்களை நெருங்காது. பிரச்சனை இல்லாமல் ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுவும் இந்த வாரம் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவு உங்களுடைய எதிர்காலத்தில் ரொம்பவுமே சாதகமான பலனை தரும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இப்போது பெரும்பாலான நேரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சண்டை சச்சரவுகள் தீரும், நன்மை வந்து சேரும். காதல் உறவுகள் அழகாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட பிரச்சனையும் தீரும். உங்கள் காதல் துணையுடன் தரமான நேரத்தை செலவு செய்வீங்க. திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்ப உறவுகளில் நிம்மதி பிறக்கும். சண்டை சச்சரவுகள் தீரும். எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட தேவையில்லாமல் எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க. உங்களோட சொல்படி கேட்டு நடக்கலை அப்படின்னு நீங்கள் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், அவங்களோட செயல்கள் மனசுக்கு நிம்மதியை தரும். உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் குடும்ப சூழல் மாறும். இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளும் அதனால் வரக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர இருக்குது. சுகஸ்தானத்தில் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் இணைஞ்சிருக்காரு. கலசரஸ்தானத்தில் சனியும் ராகுவும், விரயஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த ஒரு நிலைகளால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சலை பெறுவீங்க. இந்த அலைச்சல் கொஞ்சம் அதிருப்தியை உண்டாக்கும். கனவுகளால் தொல்லை வரும். சரியான நேரத்தில் தூங்க முடியாதது போல சூழல் இருக்கும். உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரும். பெரும்பாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாமே தவிர்க்க நீங்கள் கவனமாக செயல்பட்டாலே போதும், நன்மையை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் பண தேவை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். என்ன நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? நேரம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வரக்கூடிய பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி திறமையாக கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்குது. முன்பு வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியாதது போல் இருந்திருக்கும். எவ்வளவு யோசித்து செயல்பட்டாலுமே நன்மை கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை இது இருக்குது. வலிமையாக செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. பெரும்பாலும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை நீங்கள் பெற முடியும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வீண் வாக்குவாதத்தால் வரலாம். வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். இந்த கருத்து வேற்றுமை எல்லாம் வரும், அது ஏற்பட்டு சரியாகிடும். அனுசரித்து இருந்தால் நல்லது. உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருங்க. பெண்களுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், மற்றவங்களோட வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்ற எந்த விஷயத்திலும் கவனத்தை சிதற விடாதீங்க. வாகனத்தில் சொல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் தடைப்பட்ட காரியத்தில் இருந்த தடைகள் நீங்கி நல்லபடியாக உங்களுடைய காரியங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் தீரும். எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் இப்போது நல்லபடியாக நடக்கும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க. நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். பண வரவு திருப்தி தரும். கடன் சுமை தீரும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த பிரச்சனை தீரும். அந்த பிரச்சனையை உருவாக்கினவங்க தானாக அடங்கி போயிடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண காரியங்களில் தள்ளி போன நாட்கள் நீங்கும். சாதகமான போக்கு உருவாகும். உங்கள் பிள்ளைங்களாலேயுமே பெருமை வரும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் உங்களை வந்து சேரவும், பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வருவதால் துன்பம் உங்களை விட்டு தூர போகும். மன நிம்மதி குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். இறைவனின் அருளால் சிம்மம் ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.